எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து என்ஜிஎக்ஸ் பில்லிங் மிஷின் வந்து டெமோ பார்க்க போகிறோம். இதுதான் மிஷினோட மாடல். அது வியூ பார்த்துக்கோங்க. இது மிஷினு இது நல்லா ப்ளூ கலர் டிஸ்பிளே. ஐட்டம்லாம் நல்லா பெருசாக தெரியும். கீபோர்டு நல்லா லைஃப் வரும். பேட்டரியும் நல்லா லைஃப் வரும். இது பேக் சைடு. பேக் சைடில் வந்து நம்ம யூஎஸ்பி போர்ட்டு ஒன்று இருக்கும். 2 யூஎஸ்பி போர்ட் இருக்கும். ஒன்று சார்ஜ் பண்ணுறதுக்கும், இன்னொரு யூஎஸ்பி வந்து நம்ம பார்கோடு ஸ்கேனரு அந்த மாதிரி எதாவது கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்கோடு ஸ்கேனரு, கீபோர்டு எதாவது கனெக்ட் பண்ணிக்கலாம் யூஎஸ்பி போர்ட் மூலமாக. வேன் ஸ்கேலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் மிஷினோட மாடலு. நான் இப்போ இது பில் அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து 1ன்னு கொடுக்குறேன். வெஜ் பிரியாணின்னு வருதா, 2 கொடுக்குறேன். எத்தனை பிரியாணி? 2 பிரியாணி, 2ன்னு கொடுக்குறேன். பன்னீர் பிரியாணின்னு வருதா, 2 கொடுக்குறேன். 2 கொடுக்குறேன். 2 கொடுக்குறேன். 3ன்னு கொடுக்குறேன். மஷ்ரூம் கறின்னு வருதா, இது வந்து 5 கொடுக்குறேன். 2 கொடுக்குறேன். 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணால் பில்லு வந்துடும் வெளியே. பிரிண்ட்டும் நல்லா ஸ்பீடாக இருக்கும் பில்லு. சரிங்க. ரிப்போர்ட்டு நம்ம என்ன ரிப்போர்ட்னாலும் எடுத்துக்கலாம். எஸ்கேப்பு ரிப்போர்ட்டுன்னு இருக்க 4ல் சேல்ஸ் ரிப்போர்ட் 1 போனோம்னா ஐட்டம் வைஸ் வேணுமா, பில் வைஸ் வேணுமா? ஐட்டம் வைஸ் ஒன்று கொடுத்துட்டா ஃப்ரம் டேட்டு கொடுக்கும். என்ட்ரு டூ டேட்டு என்ட்ரு. சரிங்களா? கொடுத்துட்டா அது வந்து ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட் வந்துடும். இப்போ பாருங்க, ரிப்போர்ட்டு வெஜ் பிரியாணி, அப்புறம் மஷ்ரூம் கறி இப்போ இருக்குது. அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா. சரிங்களா? இது வந்து கிளார் அடிக்கிறதுனால எடுத்து இப்படி இருக்குது. இதான் பக்கா மிஷினு. நல்ல குவாலிட்டியான மிஷின்.